காரியங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி தூர வச்சுட்டு ஆண்டவருக்கு நேரான காரியங்களை பல வகையில சிந்திப்பது வழக்கம். உண்மைதானா? இருக்கிறீங்களா? ஹலோ. உண்மைதான். பலர் இந்த லெந்து நாட்கள்ல பெண்களை குறிப்பா எடுத்துக்கொண்டா தலையில பூ வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இங்க அந்த வழக்கம் உண்டா? இல்லையோ? இப்பதான் கேள்விப்படுறீங்களோ? சுய வெறுப்பான். சரியா? எங்க ஊர்ல எல்லாம் இன்னைக்கு அதை பின்பற்றுறாங்க. ஆண்கள் தாடியை சிரைக்க மாட்டாங்களா? இங்க இந்த வழக்கம் இருக்கா? இல்லையோ? ஒண்ணு இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இறங்கி போனாது சொல்லுங்க. இப்படின்னு தான் என்ன அர்த்தம்? எப்பவுமே நாங்க ஷேவ் பண்ண மாட்டோம். ரைட். குறிப்பா இந்த லெந்து நாட்கள்ல பல விதங்கள்ல இதே போலத்த காரியங்களிலே முடிவெடுப்பது வழக்கம். ஏன் தெரியுமா? உலக பிரகாரமாக பலவிதமான காரியங்களை செய்கிறதுல இருந்து நான் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நான் ஆண்டவருக்காக நேரம் செலவிடுகிறேன் என்கிறத சொல்லுகிறதுக்கு தான். இப்போ ஒரு காரியத்தை சொல்றேன், இது எல்லாரும் செய்வோம். நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. உண்மையா இல்லையா? அதுங்க இல்லையா? நாங்க எல்லாம் சாப்பிடுவோம். கீழோ நிறைய பேருடைய தலையாட்டுதலை பார்த்தா எப்ப நாங்க என்ன கொடுத்தாலும் பரப்பன, ஊர்வன, நீந்துவன எல்லாம் ஆண்டவர் நமக்கு தானே கொடுத்திருக்கிறார். ரைட். ஆனாலும் குறிப்பா இந்த லெந்து நாட்களில் இவை எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சுட்டு சாதாரணமான ஒரு உணவை சாப்பிட விரும்புவாங்க. கேட்டா சுய வெறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இவை எல்லாவற்றையும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சாரம்சம். அதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆனால் ஒரே வார்த்தையில இந்த லெந்துனா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த சுய வெறுப்பு இது எல்லாவற்றையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கே நன்மை பயக்கிறதாகத்தான் இருக்கும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? நான் எங்க போனாலும் இந்த எடுத்துக்காட்டு சொல்லுவேன். ஞாயிற்றுக்கிழமை ஆனா வீட்டுல மட்டன் எடுக்கிறோம்னு வைங்க. மட்டன் எடுக்கிறோம், ஒரு 1/2 கிலோவோ எவ்வளவோ எடுக்கிறோம், ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கிடுவோம். லெந்து நாட்கள்ல ஒரு கிட்டத்தட்ட 7 ஞாயிற்றுக்கிழமை கிட்ட வரும். 7 அல்லது 8 இல்லைன்னா 6 முன்ன பின்ன வரலாம். ரைட். இப்ப எவ்வளவு ரூபாய் நமக்கு லாபம்? கணக்குல கொஞ்சம் வீக்கம். 3007 வச்சா 3500 ரூபாய். இப்ப 3500 ரூபாய் யாருக்கு லாபம்? யாருக்கு லாபம்? நமக்கு லாபம். இப்ப அந்த 3500 ரூபாயை நான் சுயத்தை வெறுத்திருக்கேன்னு சொல்லி கோயில்ல கொண்டு போட்டா யாருக்கு லாபம்? ஆண்டவருக்கு லாபம். ஆனா நம்ம போடுறோமா? அப்ப என்ன செய்யறோம்? லெந்துங்கிற பேர்ல கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா? அதுதான் உண்மை. இன்னைக்கு சுயவெறுப்புன்னு பல வார்த்தைகளில சொல்லிட்டு அதனுடைய சாரத்தை இன்னைக்கு புரிந்து கொள்ளல. ஆனா ஒரே வரியில சொல்லி கொடுக்கிறேன், கேளுங்க. லெந்து அப்படின்னா வேற ஒரு காரியமும் இல்ல, குருவாகிய ஆண்டவருடைய பாதபடியில அமர்ந்திருந்து அவர் பேச நான் கேட்கிறேன். அதுதான் லெந்து. மறுபடியும் சொல்லட்டுமா? குருவாகிய ஆண்டவருடைய பாதபடியிலே அமர்ந்து அவர் பேச நான் கேட்பது, அதுதான் லெந்து. ஏன் இது அவர் பேச நான் கேட்பது? அதை ஏன் அழுத்தி சொல்லணும்? இப்ப யாராவது ஒருத்தர்கிட்ட ஜெபம் சொல்லி மைக்க கொடுத்துற நல்ல நாடகத்துல நீங்க பாத்தீங்க, ஜெபம் பண்ண சொன்ன உடனே நமக்கும் என்னதான் வரும்? என்னத்தையாவது சொல்லணும். ஐயா ஆண்டவர் எனக்கு அதை தாங்க, இதை தாங்க, அப்படி தாங்க, இப்படி தாங்க, எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அங்க வழி, இங்க வழி, ஏன் குடும்பம், ஓன் குடும்பம், இதை தான் சொல்லுவோம். ஆனா இந்த லெந்து நாட்கள்ல இந்த உலக பிரகாரமான சத்தங்கள், சத்தியங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சுட்டு அந்த ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார், அல்லது அந்த ஆண்டவர் என்னிடத்துல என்ன பேச விரும்புகிறார் என்பதை கேட்கிறது தான் உண்மையான லெந்தாக இருக்க முடியும். அதுக்காக தான் முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க, வேத வாசிப்புல அதிகமான நேரத்தை செலுத்துங்க. லெந்து நாட்கள்ல எதற்காக இப்படிப்பட்ட ஆவிக்குள்ளான கூட்டங்கள், எதற்காக பல விதங்கள்ல பார்த்தா வேத வினா போட்டிகள் பல விதங்கள்ல வைப்பாங்க. ஏன்? வேதத்துக்கு பல விதங்களில முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகத்தான். ஏன்? ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்டு அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுகிறதற்காகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். இது துளிர் விட்டும் எழும்பும் நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ஒரு மரம் தன்னில் இருக்கிற இலைகள் எல்லாவற்றையும் உதிர்த்துட்டு புதுசா துளிர் தோன்றி அது புஷ்டியா எழும்பி வருகிறது போல, அதே போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் சுய வெறுப்பு என்கிற பெயரில ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவர் கொடுக்கிற சத்துவத்தின் அடிப்படையிலே துளிர் விட்டு எழுந்து ஆண்டவருக்காக அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நான் செய்ய போறேன்னு சொல்லி ஒத்துழைச்சு போறதுதான் உண்மையான லெந்தாக இருக்க முடியும். பல திருச்சபைகள்ல
இதுல இருந்து நாட்கள்ல இதே போல மிஷனரி தரிசன கூட்டங்களை வைப்பது வழக்கம். ஏன் தெரியுமா? இங்கதான் ஒரு கிறிஸ்தவன் ஏன் ஊழியம் செய்ய வேண்டும், அல்லது ஒரு கிறிஸ்தவன் ஏன் சுவிசேஷத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்கிறதை அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். இதுதான் நம்முடைய கேள்வி. ரைட், ஒரே ஒரு சம்பவத்தை வேதத்திலே நான் சொல்ல போகிறேன். தெரிந்த காரியம் தான், ரொம்ப ஆழமா போக போறதில்லை, சிந்தித்து ஜெபம் பண்ண போகிறோம். யோவான் சுவிசேஷகம் அதனுடைய 5வது அதிகாரத்தில் தெரிந்த ஒரு சம்பவம் இருக்கிறது. பெதஸ்தா என்கிற குளத்தின் அருகிலே 38 வருஷமாக படுத்திருந்த ஒரு மனிதனை இயேசு தேடி வந்து அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவனுக்கு புது வகையான வாழ்வை கொடுக்கிறார். அவ்வளவுதான் சம்பவம். இப்ப இந்த மனிதனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா இயேசுவானவர் இங்கு ஒரு மிஷனரியாக செயல்பட்டார் என்கிறதை நம்மால் புரிந்து கொள்ள இயலும். ஏன் இந்த மனிதன் என்ன செஞ்சான்? இந்த மனிதன் பேரலைஸ்ட் மேன், எதுவுமே செய்ய முடியாது. அவன் குளத்து கரையில படுத்திருப்பான், அவ்வளவுதான். தூதன் வந்து குளத்தை கலக்கும் போது யாராவது தூக்கி கொண்டு உள்ள போட்டுருவாங்களா எதிர்பார்க்கிறான், அல்லது ஊந்து ஊந்து தவழ்ந்து தவழ்ந்து ஓடிடலாமா எதிர்பார்க்கிறான், முடியல. அதுக்கு முன்னால யாராவது ஒருத்தர் குளத்துக்குள்ள விழுந்து முதல்ல யாரு குளத்துக்குள்ள குதிக்கிறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமடைஞ்சிடுறாங்க. இப்ப இவனுக்கு அந்த தன்மை இல்லை, பேரலைஸ்ட் மேன். எத்தனை வருஷமா படுத்து கிடக்கிறான்? 38 வருஷமா படுத்து கிடக்கிறான். ஆனா இவனுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், என் வாழ்வில ஒரு விடியல் வேண்டும், என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும், அல்லது இந்த சாபமான இந்த நோயிலிருந்து ஒரு புது வகையான விடுதலை வேண்டும். விடுதலை என்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக 38 வருஷமாக ஒரு மனிதன் காத்து கிடக்கிறான். ஆனா அந்த மனிதனுக்கு விடுதலையினுடைய வழி என்ன அப்படிங்கிறது மாத்திரம் அவனுக்கு தெரியாது. அப்ப அவனுக்கு என்னதான் தெரியும்? அவனுடைய நம்பிக்கை எதுல தான் இருக்குது? முதல் நம்பிக்கை அவன் எங்க வச்சிருக்கான் தெரியுமா? அந்த பெதஸ்தாங்கிற குளம். இந்த குளத்துலதான் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு அப்படிங்கறத அவன் நம்பிக்கிட்டு இருந்தான். அதனாலதான் குளத்தை பார்த்துட்டே இருந்திருப்பான். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். விடியலை நோக்கி எதிர்பார்த்திருக்கிற மனிதன் இப்ப அந்த குளத்து கரையில இருந்து அவன் என்ன செஞ்சுட்டு இருப்பான்? தண்ணி எப்ப கலங்கும்? 24 மணி நேரம் அவனுடைய சிந்தை முழுவதும் அந்த குளத்தை மாத்திரம் தான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கும். குளத்தை நம்பி இருந்தான். அவன் வாழ்க்கையில விடியல் கிடைக்கவே இல்லை. அதே போல அவனுடைய நம்பிக்கை இன்னும் அடுத்தபடியில கொஞ்சம் பார்த்தா, தேவதூதர்கள் வந்து குளத்தை எப்ப கலக்குவாங்க? வானத்தையும் எட்டி பார்க்கிறான். யாராவது வரமாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு விடுதலை தந்துட மாட்டாங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவங்க நிறைய பேர் போறோம் தெரியுமா? எனக்கு இந்த ஊழியர் விடுதலை தந்துருவாரா, அந்த ஊழியர் விடுதலை தந்துருவாரா? யாராவது சொல்லுவாங்க, இந்த ஊர்ல இன்னார் இருக்காரு, அவர்கிட்ட போங்க, உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு பின்னணியத்தெல்லாம் புட்டு புட்டு வச்சிருவாரு, சடக்குன்னு ஓடிடுவாங்க பேக்கை தூக்கி போட்டுட்டு. இவனுடைய நம்பிக்கையும் அப்படிதான். தேவதூதனை நம்பி இருக்கிறான். அவன் வந்தா குளம் கலங்கும், என் வாழ்க்கையில விடியல். அந்த நம்பிக்கையும் பொய்த்து போகிறது. இவன் வாழ்க்கையில எந்த விடியலுமே கிடைக்கல. 2வது நம்பிக்கையும் பொய்த்து போகிறது, வழி தெரியல. 3வது இவனுடைய வாழ்க்கையில இன்னும் ஒருபடி மேல போய் பார்த்தா, இவனுடைய நம்பிக்கை சக மனிதர்களை நாடி இருக்கிறது. எப்படி தெரியுமா? யாராவது என்ன தூக்கிட்டு போய் குளத்துல போட மாட்டாங்களா? குளம் கலங்குது, தூதன் வந்து நிக்கிறான். இப்ப சுத்தி மனுஷங்களை பாக்குறான். யாராவது ஒருத்தன் என்ன தூக்கி கொண்டு வந்து அந்த குளத்துல போட்டுற மாட்டானா? யாராவது ஒருத்தன் என் வாழ்க்கையில இந்த விடியலுக்கான வழியை சொல்லிட மாட்டானான்னு சொல்லி காத்து காத்து இருக்கிறான். வழி தெரியாம. எத்தனை வருஷமா? 38 வருஷமா. இப்ப அப்படி கிடந்த ஒரு மனுஷனை தான் இயேசு தேடி வராரு. 38 வருஷம் அவன் அதே இடத்துல இருக்காங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை கேட்கிறாருங்க. ரொம்ப ஒரு உண்மையாவே வேதத்தை படிக்கும் போது ரொம்ப ஆழமா அதனுடைய கமா, ஃபுல் ஸ்டாப் எல்லாத்தையும் சேர்த்து படிச்சா ரொம்ப அர்த்தத்தை நமக்கு கொடுக்கும். ஆண்டவர் என்ன கேட்கிறாரு தெரியுமா? அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். 6வது வசனத்துல, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டாரு? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மருத்துவமனைக்கு போறோம், டாக்டர்கிட்ட காய்ச்சல் அப்படின்னு போய் உட்கார்ந்து இருக்கோம். இப்ப டாக்டர் நம்மகிட்ட பார்த்து, சுகமடைய விரும்புகிறீர்களோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? சரியான பைத்தியக்காரங்கிட்ட வந்திருக்கோம். நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? என் வாழ்க்கையில ஒரு சுகம் கிடைக்கணும், காய்ச்சல், இதுக்கு தானே வந்திருக்கேன், இதுக்கு தானே. இதே நிலைமை தான் இந்த மனுஷனுக்கும். 38 வருஷமா எதிர்பார்ப்படும் வாழ்வில விடியல் வருமா, விடியல் வருமா, விடியல் வருமா, யாராவது வழிகாட்டுவார்களா, எதுதான் ஐயா முடிவு? பெரிய கேள்வியோடு ஏமாற்றத்தோடு
நம்ப கூடாததை எல்லாம் நம்பி 38 வருஷத்தை வீணாக்கி நின்று கொண்டிருந்த ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? ஏன் இந்த கேள்வி தெரியுமா? இன்னைக்கு 38 வருஷமா அதே இடத்துல இருந்து, இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, அதே இடத்துல இருந்து பழகிருது. அப்பா, சேஃபர் ஜோன். இந்த ஜோன்லயே நான் இருந்துட்டேன்னா போதும், இதுல இருந்துகிட்டே எனக்கு ஒரு விடியல் கிடைச்சிடும். இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் இருக்கு. ஒருவேளை நம்ம திருச்சபையிலும் இருக்கலாம். ஒரு சின்னதா சொல்றேன், நீங்க ஒருவேளை இருந்துச்சுன்னா நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. யாராவது ஒருத்தர் சர்ச்சில் வழக்கமா ஒரு இடத்துல உட்காருவாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சேரை நவுட்டிருங்க பார்ப்போம். இங்கேயும் அதே பிரச்சனை இருக்கு போலுக்கு. என்ன ஆராதனை முடிய வர புழு நடமாடிக்கிட்டே இருக்கும். எங்க நான் அங்க இருந்தேன், இங்க தூக்கி வச்சுட்டாங்க, உருண்டுகிட்டு வருவாங்க. ஏன் தெரியுமா? அந்த அப்ப அவங்க இடத்துல உட்கார வச்சு அதுல என்னதான் இருக்கு, பழகிடுச்சு, அவ்வளவுதான் மேட்ரு. எனக்கு சேஃபர் ஜோன், அதுதான் மேட்ரு. இப்ப 38 வருஷமா இவன் கிடந்திருந்தானா எவ்வளவு ஜாலியா இருந்திருப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவனாவது சோறு கொடுத்துருப்பான், என்னத்தான் குளத்தை பார்த்துட்டு இருந்தாலும் அவன் பாட்டுக்கு நிம்மதியா படுத்திருப்பான், எந்த வேலைக்கும் போக வேண்டாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, ஜாலியா இருந்திருப்பான். ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு. அப்பதான் அந்த மனிதனுடைய இருதய குமுறலை ஆண்டவர் அறிந்து கொள்ளுகிறாரு. இருதயத்தை ஊத்துறான். 38 வருஷமா நான் வழி தெரியாம தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் ஐயா. யாராவது எனக்கு விடியல் தர மாட்டாங்களா? யாராவது என் வாழ்வில உன்னதமான வழிக்கு தெளிவான சத்தியத்தை சொல்லிட மாட்டாங்க எதிர்பார்த்து இருக்கிறேன்னு சொல்லி உள்ளத்துல இருந்து எல்லாவற்றையும் எடுத்து ஊற்றுறான். எனக்கு வழி தெரியல ஐயா. இயேசு சொல்றாரு, இவ்வளவுதான் பிரச்சனையா, நீ வழி தேடி போன இல்லையா, அந்த வழியா நான் வந்து நிற்கிறேன். இதுதான் இயேசு கிறிஸ்து. இப்ப அவன் நம்பிக்கை எல்லாம் காணாம போயிடுச்சு. என்ன நம்பிக்கை? குழந்தா சுகம் கொடுக்கும் நினைச்சான், எம்டி. தேவதூதன் தான் சுகம் கொடுப்பான்னு நினைச்சான், எம்டி. சக மனிதர்கள் தான் தூக்கி கொண்டு குளத்துல போடுவாங்கன்னு எதிர்பார்த்தான், எம்டி. எல்லாமே அதுவரை 38 வருஷ காலம் தாமதத்திற்கான காரணத்தை அப்ப புரிஞ்சுக்கிட்டான். ஏன்? தேவையில்லாத இடத்துல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். பவர் பாயிண்ட் ஷேரிங்ல நிறைய பார்த்தோம். இன்னைக்கும் வாழ்க்கையில் விடியலுக்காக எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு இதே போல ஏமாற்றத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. உத்தரப்பிரதேசத்துல நடந்து ஒரு காரியம் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸ். டிவியில கூட இந்த விஜய் டெலிவிஷன்ல இது குறித்து அழகா வெளியிட்டு இருந்தாங்க. ஒரு தாத்தா வானத்தை நோக்கி கையை காட்டிக்கிட்டே நிற்கிறாரு பல வருடமா. ஏன் தெரியுமா? எனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. அவருடைய கை சூம்பி போய் அவருடைய கையில விரல் நகங்கள் எல்லாம் நீண்டு வளர்ந்திருந்ததை ஈவன் பேப்பர்ல கூட போட்டிருந்தாங்க. ஏன் தெரியுமா? வழி தெரியல. ஆனா அந்த ஜீவன் வழியை எதிர்பார்த்து இருக்கிறது. இதய குமுறல். எத்தனை ஜனங்கள் இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிறாங்க. யாராவது வழிகாட்டுவார்களா? யாராவது வழியை எனக்கு தெரிவிப்பார்களா என்று சொல்லி எதிர்பார்ப்புல காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த ஒரு மனிதனை தான் இயேசு தெளிவுபடுத்தி விடுறாரு. இப்ப சுகமடைந்த மனிதன் என்ன செய்கிறான் தெரியுமா? வீட்டுல போய் இந்த அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சு பாருங்க. என்னை சுகமாக்கினது இயேசு அப்படின்னு தைரியத்தோட யூதர்கள் மத்தியில போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனே சுவிசேஷகனாய் மாற ஆரம்பிக்கிறான். இப்ப இயேசு இந்த இடத்துல என்ன செஞ்சாரு? இயேசு அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிஷனரியாய் வந்து நிற்கிறார். அந்த மிஷனரியினுடைய செயல்பாடு இந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுத்துடுச்சு. 38 வருஷம் பேரலைஸ்ட் என்று சொல்லக்கூடிய சிச்சுவேஷன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி இன்னைக்கு எழுந்துட்டான். எழுந்தவன் சும்மா இல்லைங்க. இன்னைக்கு நம்மள மாதிரி இல்லை. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வருவோம், ஆராதனை ஆரம்பத்துல இருப்போம், தெய்வாசீர்வாதத்தோட போங்கனா போவோம்னு சொல்ற கிறிஸ்தவனா அவன் இல்லை. தான் பெற்றுக்கிட்டதை அவனால வச்சுக்கிட முடியல. 38 வருஷம் வச்சிருந்த அந்த இதய குமுறலை வெளிப்படுத்துகிறான். என்ன சுகமாக்கினவர் இயேசுயா. உலகத்துக்குள்ள அவனே கொண்டு போறான். இதுதான் இன்னைக்கும் பணித்தலங்கள்ல நடக்குது. எப்படி இவ்வளவு பெரிய தேசத்துல இத்தனை லட்சம் கிராமங்கள் இருக்கிற இடத்துல இத்தனை கோடி ஜனங்களை சந்திக்க முடிகிறது? அழகா நிறைய சாட்சிகளை கேட்டீங்க. ஒரே ஒரு கிராமம் கட்டாக், அங்கிருந்து ஒரு மனிதனை ஆண்டவர் வெளியே கொண்டு வராரு. அந்த மனிதனுக்குள்ளே விதைக்கப்பட்ட இயேசு என்கிற ஒரே சத்தியம் அந்த கிராமத்துக்குள்ள இயேசுவுக்காக ஒரு மந்தையை உருவாக்கி எழுப்புச்சு. இயேசு இந்த பணியை தான் உங்க கேள்வி என் கேள்வி தந்திருக்கிறாரு. இயேசு வந்து அழகான வழியை காட்டிட்டு போயிட்டாரு. இப்படிதான் செய்யணும் ஊழியத்தை, இப்படிதான் நீ என்னை குறித்த சத்தியத்தை சொல்லணும். ஏமாந்து கொண்டு இன்னைக்கு தேவையில்லாத காரியத்தை நம்பிக்கை வைத்து அழிந்து கொண்ட மக்களுக்கு இதுதான் சத்தியம் என்பதை நீ இப்படி சொல்லணும்னு வழியை காட்டிட்டு கடைசியில பரமேறும்போது சொல்லிட்டு போயிட்டாரு, நீ உலகமெங்கும் போ, நீ சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அது எல்லாருடைய தலையில விழுந்த கடமை. நான் ஏன் செய்யணும்? நானே கோயிலுக்கு வர்றேன், எனக்கு இருக்கிற பாடு அதிகம். இன்னைக்கு இயேசுவை தெரிஞ்சிருக்கிறோம் பாத்தீங்களா? இன்னைக்கு இயேசுவை நீங்களும் நானும் அறிஞ்சிருக்கிறோம் பாத்தீங்களா?
நம்ம மேல ஆண்டவர் அந்த கடமையை போட்டுட்டாருங்க, மாற்று கருத்து இல்லை. நான் செய்ய முடியாது ஆண்டவரே, நான் ஏன் செய்யணும், நான் இந்த ஊழியத்துக்கு கொடுக்கணும், நான் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கணும், தப்பிக்க முடியாது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இயேசுவை தெரியும் என்று சொன்னால் நீங்களும் நானும் இன்னைக்கும் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு உத்தரவாதிகள் என்பதை நாம் மறந்து போக கூடாது. இன்னைக்கு கோயிலுக்கு வரோம், எவ்வளவு சந்தோஷமா ஆண்டவர் ஆராதிக்கிறோம், எவ்வளவு அதிகமான நிலைமையில ஆண்டவருக்காக காணிக்க கொடுக்கிறோம், எவ்வளவு அதிகமான நிலைமையில எனக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார், என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார் சாட்சி பகருகிறோம். ஆனா எப்பவாவது இதே போல வாழ்வு கிடைக்காம அழிஞ்சு கொண்டிருக்கிறாங்களே இந்த ஜனங்களுக்கு என்னன்னு சொல்லி என்றாவது யோசித்திருப்போமா? ஒரே ஒரு சம்பவம் சொல்லி முடிக்க போகிறேன். பல மிஷனரிகளுடைய காரியங்களை படித்தோம். இதே போலத்த ஒரு 2 நாட்களில நடந்த ஒரு சம்பவம். ஸ்காட்லாந்து தேசத்துல ஜேம்ஸ் சால்மஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு மிஷனரி கிறிஸ்துவின் அன்பை ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு அதை சொல்லாம இருக்க முடியல. ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிட்டாரு, எப்படியாவது ஊழியம் செய்யணும். எங்க போகிறாரு? ஆப்பிரிக்கா தேசம், 2 கண்டம். அந்த தேசத்துல ஒரு தீவு, கோரி பாரி அப்படின்னு இருக்கிற ஒரு தீவுக்கு தனியா போறாரு. அந்த தீவுல கொடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. அவனுடைய வழக்கமே என்னன்னா, யாராவது ஒருத்தங்க அந்த தீவுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களை கூட்டிட்டு போய் அவங்க ஒரு கேளிக்கை கூடம், தூபு அப்படின்னு அவங்க மொழியில பெயர் வச்சிருக்கிறாங்க. தூபு அப்படிங்கிற கேளிக்கை விடுதலை அவங்களை சண்டையிட வச்சு, அவங்களை ரத்த சிந்த வச்சு, இறுதியில அவங்களை கொன்னு சாப்பிடுகிறது இந்த மக்களுடைய பெரிய ஒரு வழக்கம். அப்படிப்பட்ட இடத்திற்கு புனித வெள்ளி அன்னைக்கு அவர் கடந்து போறார். ஆனா ஜனங்கள் வழக்கம் போல தங்களுடைய செயல்பாடுகளை செய்யறாங்க. வாங்க வாங்க வாங்க, வெல்கம். ஆனா ஏதோ ஒரு சிந்தனை இவரை தடுக்கிறது. நான் 2 நாள் கழித்து வருகிறேன் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு கடந்து போனவர் கிறிஸ்து உயிர்த்த பண்டிகையை உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த தீவுக்கு போகிறார். அந்த தீவுக்கு போகிறாரு. அந்த ஜனங்கள் வழக்கம் போல் அவரை வரவேற்கிறாங்க. அவரை பிடிச்சு கொண்டு போய் கேளிக்கை விடுதலை சண்டையிட வைத்து இறுதியில் அவரை கொலை செய்து மாமிசத்தை முழுவதுமாக உண்டு அவருடைய வாழ்வை முடித்து வைத்தனர். பலர் உலகத்துல கேள்வி கேட்டாங்க, இந்த மனுஷனுக்கு இதுக்கு தேவையா? எதுக்கு அந்த தீவுக்கு போகணும், எதுக்கு அந்த தீவுக்கு போகணும்? ஆனா அவர் டைரியில அழகா எழுதி வச்சிருந்தாரு. அந்த வார்த்தை இன்னைக்கு ஃபேமஸ். என்ன வார்த்தை தெரியுமா? நான் கிறிஸ்துவை நெருங்கும் பொழுதெல்லாம், கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிற ஜனங்களை குறித்த சிந்தனை என்னை நெருக்குகிறது. இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? நான் கிறிஸ்துவை நெருங்கும் பொழுதெல்லாம் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிற ஜனங்களை குறித்த சிந்தனை என்னை நெருக்குகிறது. இன்னைக்கு இந்த சிந்தனை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளேயும் வந்துடுச்சுன்னா இன்னைக்கு இந்திய தேசம் இயேசுவுக்காக மாறிடுங்க. இன்னைக்கு இந்த காரியத்தை தான் ஆண்டவர் உங்க கையிலையும் என் கையிலையும் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்தாலே, நான் அதான் முதலே சொன்னேன், லெந்து அப்படின்னு சொன்னா பல காரியங்கள் எல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்ப ஆண்டவர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நீ என்கிட்ட வரியா? என்னை அறியாமல் இருக்கிற எத்தனையோ ஜனங்களை உண்டு, அவர்களை குறித்து நீ சிந்தித்து இருக்கிறாயா? இந்த சிந்தனையை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய இருதயத்துல விதைக்கிறாருங்க. என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இன்னைக்கு நாம என்ன பதில் சொல்ல போகிறோம்? நான் பரம்பரையா கிறிஸ்தவன் ஆண்டவரே, ரைட்டு. என்ன பலன் இருக்குது? நான் கோடி கோடியாய் ஆலயத்துக்கு கொடுக்கிறேன், ரைட்டு. வாட் இஸ் நெக்ஸ்ட்? என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை சொல்லணும், என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்திற்காக கொடுக்கணும், என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்திற்காக உழைக்கணும், எல்லாவற்றுக்கும் மேல என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்திற்காக ஜெபிக்கணும். ஒரு ஊழியக்காரர் அழகா சொல்லி கொடுத்தாரு. கிறிஸ்தவனுடைய கையை அப்படி பிடிச்சு பார்த்தா இதய துடிப்பு எப்படி சத்தம் கேட்கணுமா தெரியுமா? சுவிசேஷம் சுவிசேஷம் அப்படின்னு துணிக்கணுமா? துணிக்குமா? எனக்கும் துணிச்ச மாதிரி இல்லை, துணிக்கணும். அவன் தான் கிறிஸ்தவன், அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இந்த பாரத்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய இருதயத்துல விதைக்கிறாரு. என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இருந்தவரை கண்களை மூடி, நான் கிறிஸ்துவை நெருங்கும் போது கிறிஸ்துவை அறியாதிருக்கிற மக்களை குறித்த சிந்தை என்னை நெருக்குகிறது. இந்த நிலைமைதான் கிறிஸ்தவம். வருஷா வருஷம் கொண்டாடுகிற நாட்கள் தான். வருஷா வருஷம் நான் இதே போலத்துல இருந்து நாட்களை நான் ஆசரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கிறிஸ்து உயிர்த்தார், சந்தோஷமா ஆசரிக்கிறேன். ஆனா இந்த இயேசுனா யாருன்னு இன்னைக்கு தெரியாம ஜனங்கள் இருக்கிறாங்களே, செத்து போய் கொண்டிருக்கிறாங்களே, சரியான மருத்துவம் இல்லாம, விழிப்புணர்வு இல்லாம, வாழ்க்கையின் வெளிச்சம் தெரியாம இன்னைக்கு எத்தனை ஆத்துமாக்கள் செத்து கொண்டிருக்கிறாங்க. யார் உத்தரவாதி? நீங்களும் நானும் தான்.
எதிர்பார்க்கிறது இந்த ஒன்றுதான். இந்த லெந்து நாள்ல, குறிப்பிட்ட இந்த நாள்ல, பரிசுத்த நாளுக்கு முந்தைய ஆயத்த வேளையில் ஆண்டவர் உங்க இருதயத்துல, என் இருதயத்துல பேசுறாரு. இந்த நாள் கர்த்தர் கொடுத்த நாள். ஆண்டவருடைய சித்தம் புரிந்திருக்கிறோமா? கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, சுவிசேஷ சிந்தை இல்லாதவன், செத்து போனவன் அதை மறந்து போக கூடாது. எனக்காக இவ்வளவு ரத்தம் சிந்தினார் இல்லையா, அவருடைய சேவையை செய்ய அர்ப்பணிப்பேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல அர்ப்பணிக்கலாமா? நம்முடைய பாவத்துக்காக தான் அந்த தெய்வம் இந்த உலகத்துக்குள்ள வந்தார். அதனாலதான் நமக்கு இன்னைக்கு விடியல். அதை நாம இன்னைக்கு பிடிச்சு சந்தோஷமா இருக்கிறோம். இந்த விடியலை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணுங்க. உயிரை துச்சமா மதிச்சு இந்த ஜேம்ஸ் சால்மஸ் போய் மரிச்சாரு. யாருக்கு என்ன லாபம்னு கேட்கலாம். ஆனா அந்த தீவு முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக மாறிச்சுன்னு சொல்றதுதான் வரலாறு. ஆண்டவர் ரத்த சிந்து வச்சிருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, என் சேவையை செய்யறதுக்கு உன்னால முடிஞ்சதை நீ செய்யறியா? ரத்தம் சிந்த வைத்தேனே நான் அத்தனையும் என் பாவமன்றோ, கர்த்தனேவும் அன்பு கீடாய் நித்தம் செய்வே உம் சேவையே. ஆண்டவரே, உம்மை இரத்த சிந்தை வைத்தது எங்களுடைய பாவம் தான். இப்ப நாங்க எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறோம். நாங்க இப்ப முடிவெடுக்க போகிறோம். எங்களால இந்த மிஷனரி பணிக்கென்று சொல்லி, சுவிசேஷத்திற்கென்று சொல்லி என்ன செய்ய முடியும், எங்களால் என்ன செய்ய முடியும் என்கிறதை நாங்களே பரிசோதித்து உடைய பாதபடியில் அர்ப்பணிக்க போகிறோம். சுவாமி, எங்களோடு இன்னும் இடைபடும். உம்மை நெருங்கி வரும் பொழுதெல்லாம் உம்மை அறியாத மக்களை குறித்த சிந்தை எங்களை நெருக்கட்டும். அதன் அடிப்படையில் உண்மை கிறிஸ்தவர்களாக ஜொலிக்க எங்களுக்கு பலன் தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.